இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணல. இதான் முதல்ல எனக்கு லவ் வச்சு. பார்த்துருக்கேன் உங்கள்ட்ட. நான் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் ஃபாலோ பண்ணல. மெஹரூன் நிஷா அப்படின்னு போட்டால் என்னோடது வந்துடும். ஃபாலோ பண்ணி மெஹரூன் நிஷா போட்டால் வந்துடும். அப்புறம் சாப்பிட்டீங்களா? சரி, எனக்கு ஒரு கவிதை சொல்லுங்களேன். கவிதை தான் சொல்லி நான் பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு. எனக்காக ஒரு கவிதை. ஆல்ரெடி வச்ச கவிதைலாம் வேண்டாம், நியூ ஏதாவது என்னை பார்த்தா எப்படி தெரியுதோ இந்த மாதிரி. நிஷா, உன் முகத்தை பற்றி என் முகத்திற்கு கலை ஒன்றும் தெரியவில்லை. நிஷா, உன் மனதை பற்றி அங்கு நான் இருக்க இடமும் இல்லை. நிஷா, உன் திங்களை பற்றி அப்பொழுது நமக்குள் நான் இருக்கேன் எனக்கு தெரிந்தது. நிஷா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சூப்பர். என்ன நீங்க கமிட்டடா சிங்கிளா? யாருமே இல்லையா? ஏன்? அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருக்காங்க. ஓகே. 7 வருஷம் ஆகுது. ஓகே. 7 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் நான் சிங்கிளா தான் இருக்கேன். அப்படியா? யாருமே வந்து ப்ரொபோஸ் பண்ணலையா? இவ்வளவு அழகா இருக்கீங்க, என்னங்க ப்ரொபோஸ் பண்ணலன்றீங்க? அழகா? ஆமா. இப்படியும் ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணுவாங்க. கருப்பா இருக்கிற பசங்களெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்கப்பா பொண்ணுங்க. ஆனால் நான் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது வந்தது, ஈர்ப்பு வந்தது. ஆமாம், அதானே. நான் யாரையும் லவ் பண்ணது இல்லைங்க, நிஜமா சத்தியமா. எனக்கே வந்து ஆசை, ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கணும், லவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இந்த பொண்ணும் பார்த்து அழகா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுல நான் சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க. ஆமா, சரி விடுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, சரி, ஐ லவ் யூ. என்னது இத்தனை நாள் லவ் பண்றேன்? வேலண்டைன்ஸ்க்கு நம்ம கமிட்டட் ஆயிடலாம். எவனோ விசிலா அடிக்கிறான் பாரு. நான் லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன், என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எப்படி? நிறைய பேர் காலை குத்திட்டு போயிட்டாங்க, நீங்களும் காலை குத்துறீங்களா? ஏன் அழுவுறீங்க? அழாதீங்க அழாதீங்க. நிறைய பேர் காது குத்திட்டு போயிட்டாங்க, நீங்களும் காது குத்துறீங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருப்பாங்களா? இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. ஆமா, லவ் பண்ணலாம், கமிட்டடா. ஐயோ சிரிப்பு. அக்செப்ட் பண்ணிக்க, நம்ம கமிட்டட் ஆயிட்டு நல்லா சுத்துவோம், ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க போறீங்க? இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணல. இதான் முதல்ல எனக்கு லவ் வச்சு. இப்பவே பண்ணிக்கலாமா இல்ல நல்லா போமா? இப்பவே கல்யாணமா? இப்ப இதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, வீட்டுல பேசிட்டு நல்லா நம்ம சுத்தி ஜாலியா எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். உண்மையா இல்ல பொய்யா? உண்மையா தான் சொல்றேன், உண்மையா தான் லவ் பண்றேன். நம்பலையா நீங்க? என்ன இல்ல, நிறைய பேர் இப்படி லவ் பண்றேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு அப்படியே காலை வாரிட்டு போயிருக்காங்க. உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஓகே, வாங்க நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வா. இப்போ இருக்கு? இப்போலாம் வேண்டாம், இருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா பண்ணுங்க. என்ன பண்றேன் நான்? பொறுமையா பண்ணுங்க. நம்ம கல்யாணம் பொறுமையா பண்ணிக்கலாம். இப்ப லவ் தானே சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணி படிப்படியா ஏறுவோம். படிப்படியா ஏறிக்கலாம். நீ முதல்ல வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்ல கழுத்து போட்டு அடுத்து நீ இங்க வேணா போய் இப்படி வேணா. எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதாங்க. வீட்டுல தெரியும்? ஆமா, வீட்டுல தெரியாம லவ் பண்ணுவீங்க? லவ் இப்பதானே சொல்லியிருக்கேன். நீங்க எப்படி பண்றீங்க? சரி ஓகே, நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க, இது பிராங்க், நான் சும்மா பிராங்க் பண்ணேன். பிராங்க் பண்ண வேற யாருமே கிடைக்கலையா? கருப்பா இருந்தா இந்த பிராங்க் பண்ணி. அப்படிலாம் இல்லைங்க, அழகா இருக்கீங்க. வீடியோ நான் போட்டுக்கவா? யூடியூப் சேனல்ல போட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அழாதீங்க? சிப் உண்மையா அழுகுறாரா இல்ல ஆக்டிங்கா? சரி அழாதீங்க, சாரி.
சரி சாரி சாரி சாரி. சரி பரவாயில்ல, எத்தனையோ பேர் ஏமாந்து போயிட்டாங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க புதுசாக.